ஃபேன்டாஸ்டிக்கான புளிக்காய்ச்சல் என்னோட ஸ்டைலில் தயார் பண்ணலாமா? ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கணும். ஒரு அடி கனமான கடாயை சூடாக்கி அதில் கடலைப்பருப்பை போட்டு அது மணம் வர ஆரம்பித்ததும் அதோட தனியா, மிளகு, வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும். கருப்பு ஏழில் நல்லா அலம்பி அதோட தண்ணியை முழுசாக வடிய விட்டு அதை இந்த கடாயில் போட்டு படப்படன்னு வெடிக்க விட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு வத்தல் மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு இதே கடாயில் தாராளமாக நல்லெண்ணெயை விட்டு பால் பெருங்காய கட்டியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பெருங்காய கட்டி இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனா கடைசியில் ஆட் பண்ணினா போகிறோம். கடுகை போட்டு கடுகு நன்னா வடித்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு இதோட நிறம் மாற ஆரம்பித்ததும் வத்தல் மிளகாயை போடணும். வறுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே மஞ்சத்தூளை போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி, உப்பையும் போட்டு அதை நல்லா கொதித்து வேக விடணும். புளி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போய் நல்லா வற்றி வரும். அதுக்குள்ளே வறுத்து வச்ச சாமான்களை எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வத்தியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியையும் போட்டு கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகி மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எக்ஸலண்ட்டான புளிக்காய்ச்சல் தயார்.